அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் அபி. தமிழ் கடவுளான நமது முருகப்பெருமான் திருவிளையாடல்கள் நிகழ்த்தி அமர்ந்தது ஆறுபடை வீடு என்றாலும் அவன் அமர்ந்த எண்ணற்ற கோவில்களும் குன்றுகளும் இன்றைக்கும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சித்ரா பௌர்ணமி அன்று ஊர் முழுவதும் விழாக்கோலம் போனக்கூடிய திருத்தலம் தான் நமது எட்டுக்குடி முருகன் கோவிலாகும். மேலும் இத்தலத்தின் ஒரு சிறப்பு என்னவென்றால், பார்க்கும் கண்களை கொண்டே காட்சி தருகிறார் நம் முருகன். இங்குள்ள முருகனை குழந்தையாக நினைத்து வணங்கினால் குழந்தையாகவும், முதியவராக நினைத்து வணங்கினால் முதியவராகவும், இளமையாக நினைத்து வணங்கினால் இளமையாகவும் காட்சி தருவது இக்கோவில் மேலும் அழகூட்டுகிறது. எல்லா தலங்களிலும் தென்புறம் மயிலின் தலைப்பகுதி இருக்கும். ஆனால் நமது எட்டுக்குடி முருகன் கோவிலில் மட்டுமே முருகக்கடவுளின் வாகனமாகிய மயிலின் தலை வலதுபுறமாக காட்சி தருகிறது. இத்தகு சிறப்பம்சம் கொண்ட நமது எட்டுக்குடி குமரன் கோவிலின் வரலாறு மற்றும் எட்டுக்குடி முருகன் கோவிலில் விசேஷ நிகழ்வை பற்றிய தகவல்கள் லாங் வீடியோல இருக்கு. டைட்டிலுக்கு மேலே இருக்கும் ஆரோ பட்டனை கிளிக் செய்து வீடியோவை பாருங்கள். நன்றி. மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அபி.